காரைக்குடி சிங்கம்புணரி அருகே போக்குவரத்து தலைமை காவலர் ஒருவர் சீருடையில் மூதாட்டி மீது தாக்குதல் நடத்திய காட்சிகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தகராறில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? போக்குவரத்து காவலர் ஒருவர் காவலர் சீருடையில் பக்கத்து வீட்டுக்காரர்களை கட்டையால் விளாசும் காட்சிகள்தான் இவை. நில ஆக்கிரமிப்பு தகராறில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே சதுர்வேதமங்கலத்தில் வசித்து வருபவர் ராஜு. இவர் சிங்கமுனரியில் போக்குவரத்து துறை தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். தலைமை காவலர் ராஜு குடியிருக்கும் வீட்டின் அருகே ஆனந்த் என்ற இளைஞர் அவரது தாய் 70 வயதான பூவத்தாள் மற்றும் தங்கை தம்பிகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் பூவாத்தாள் வீட்டின் அருகே உள்ள பாதையை போக்குவரத்து காவலர் ராஜு ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. அது குறித்து பலமுறை இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் பூவாத்தாள் சதுர்வேதமங்கலம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்திருக்கிறார். இதை கேட்டு ஆத்திரம் தலைக்கேறிய தலைமை காவலர் ராஜு காவலர் சீருடையில் வந்து 70 வயது மூதாட்டி என்றும் பாராமல் பூவாத்தாளை பிளாஸ்டிக் பைப்பால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஒரு காவலர் செய்யும் வேலையா இது என அதிர்ந்து போயினர். அவர்கள் தங்களது செல்போன் மூலம் தலைமை காவலர் தாக்குதல் நடத்தும் காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்தனர். தான் தாக்குவதை வீடியோ பதிவு செய்த பெண்ணை பார்த்து அதிர்ந்து போன தலைமை காவலர் அவரையும் கட்டையை எடுத்துக்கொண்டு அடிக்க பாய்ந்துள்ளார். இந்த காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த பூவாத்தாள் தனது மகன் ஆனந்த் வீட்டிற்கு வந்ததும் நடந்ததை கூறியுள்ளார். உடனே ஆனந்த் தட்டி கேட்க சென்றபோது அவர் மீதும் கட்டையை எடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து பூவாத்தாள் மற்றும் ஆனந்த் உள்ளிட்டோர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் போக்குவரத்து காவலர் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு புகாரையும் பெற்ற போலீசார் அது குறித்து விசாரித்து வருகின்றனர்.